அனைவருக்கும் வணக்கம். நம்ம உடம்பை பற்றி தான் பேச போகிறோம். நம்ம உடம்புல இந்த மனசுங்கிற ஒன்று இருக்குது இல்லையா, அது எங்கே இருக்குது? அது பிரெயின் தான். மனசுனா என்ன? இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து எந்தெந்த இதை பார்க்குறோமோ, எது நம்ம மைண்டுக்குள்ளே ரெக்கார்ட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய செயல்பாடும் நம்மளோட நடவடிக்கையும் இருக்கும். இப்போ லாங்குவேஜ் எடுத்துக்கங்க. இப்போ நம்ம பிறந்ததுலேருந்து தமிழ் அப்படின்னா தமிழில் தான் நம்மளால் யோசிக்க முடியும். ஃபஸ்ட்டு இதில் உள்ள புகுத்துறாங்களோ அதுக்கு பேர் தான் மனசுங்கிறது, அறிவுங்கிறது. ஆமாம், அதை பிறந்ததுலேருந்து இங்கிலீஷ்லேயே போய் சொல்லிட்டு வந்தோன்னா இங்கிலீஷில் தான் யோசிப்போம். தெலுங்கில் சொன்னோன்னா தெலுங்கில் தான் யோசிப்போம். அதுதான் மனசுங்கிறது. மனசு, திங்கிங். இதான் நம்ம அம்மா, இதான் நம்ம அப்பா, இதான் நம்ம நாடு அப்படிங்கிறது அந்த மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். அதே நேரத்தில் அது பிரெயினில் தான். அந்த மனசு அப்படிங்கிற பார்ட்டு மெமரி, ஆல் த மெமரிஸ் ஆர் பிரெயின்குள்ளே தான் இருக்குது. அதே பிரெயின்குள்ளே தான் நம்மளுடைய பாடியோடைய மெட்டபாலிசம், பாடியோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உள்ள ரெக்கார்டாக இருக்குது. அது பண்ணுது. ஆனால் நம்ம பாடிக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம ஹார்ட் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, நம்ம வயிறு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, நம்மளுடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குது, நம்மளுடைய ஹார்மோன்ஸ்லாம் எப்படி செக்ரெட் ஆகிட்டு அது ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறது நம்ம பிரெயினுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஆனால் அந்த பிரெயினுக்கு அது தெரியாது. அதான் நம்ம மனசுக்கு தெரியாது. இப்போ நமக்கு ஒரு வியாதி வருது, எப்படி வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது நம்ம இந்த மனசுன்னு சொல்லக்கூடிய அந்த அறிவை நம்ம வெளி உலகத்தாருடைய சப்போர்ட்டோடு அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு மனிதனுடைய உடலை வெளியில் பார்த்து அதுக்கு என்ன வியாதி வருது, அதுக்கு என்ன ஹெர்பல் குடிக்கலாம், அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கலாம், அப்புறம் அந்த உடம்பை அறுத்து பார்த்து பிரெயின் இப்படி இருக்கும், லங்ஸ் இப்படி இருக்கும், உடம்பு செயல்பாடெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் ஒவ்வொரு வியாதியும் நம்ம கண்டுபிடிச்சி அந்த வியாதியை அந்த மனசுன்னு சொல்லக்கூடிய மனசு தான் ஞானத்துக்கு முக்கியம். அதான் ஆத்மான்னு கூட சொல்லப்படுது பேச்சு. அப்படிங்கிறப்ப நம்ம உடம்புலேயே 2 சிஸ்டம் இருக்குது பாருங்கள். தானாக இயங்குறது, நம்ம தொடர்பே கிடையாது. அப்புறம் நம்மளாக புரிஞ்சுக்கிட்டு செய்ய வைக்கிறது. இப்போ உடம்புக்கு ஜுரம் வந்தால் உடம்பு க்யூர் பண்ண பார்க்கும். ஒரு லெவலுக்கு மேலே அதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம அது என்ன எதனால் வந்த ஜுரம், அது வைரஸ்னாலேயோ பாக்டீரியாவிலையோ அதுக்கு என்ன மெடிசன் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெளியில் உள்ள ஒரு மனிதனுக்கு நம்மளை மாதிரி உடம்பு முடியாமல் போய் அவருக்கு நம்ம செக் பண்ணி அவங்க என்ன கிருமினால் பாதிக்கப்பட்டிருக்காங்கங்கிறத நம்ம உணர்ந்துக்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு இந்த மெடிசன் போயிட்டு அவங்களுக்கு க்யூர் ஆனோன்னா இந்த வியாதி நமக்கு வந்திருக்கு, இதை சாப்பிட்டா சரியாகும் அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு புரியுது. ஆனால் தானாகவே இயங்குகிற நம்ம பிரெயின் என்ன பண்ணுவோம், உடம்பு முடியலை அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு க்யூர் பண்ண பார்க்க முடியலன்னா பேசாமல் இருந்தாலும் முடியாது, தெரியாது. அப்போ தான் இந்த நம்மளுடைய அறிவு அப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பஞ்சபூதங்களும் அப்படித்தான். பஞ்சபூதங்களுக்கு ஒன்றும் தெரியாது. எப்படி நம்ம உடம்பை பஞ்சபூதங்கள் அது தானாக இயங்கும். பஞ்சபூதங்கள் தானாக இயங்கும். இப்போ நம்ம தான் போய் கடலுக்கு பக்கத்தில் வீடை கட்டிக்கிட்டு சுனாமி வந்துருச்சுக்கிறோம். மலை மேலே போய் நம்மளுடைய இருப்பிடத்தை வச்சுக்கிட்டு அப்புறம் நம்ம அப்புறம் நிலநடுக்கம் வந்துருச்சு அப்படிங்கிறோம். இப்போ யாராவது சூரியனுக்கு பக்கத்தில் போய் வீடு கட்டுவோமா? கட்ட முடியாது, எரிஞ்சிருவோம். ஸோ இயற்கை பேரழிவுக்கு நம்ம தான் காரணம். எப்படி இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம உடம்புக்குள்ளே தான் பிரெயின் இருந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. அதில் ஒரு டிஃபெக்ட் வர்றப்பையோ அதில் டிசீஸ் வர்றப்பையோ ஓரளவுக்கு அதால் க்யூர் பண்ண தெரியும். முழுசாக க்யூர் பண்ணிக்க தெரியாது. சில வியாதிக்கு மட்டும்தான் அதால் க்யூர் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம அறிவை வச்சு நம்ம வெளியில் உள்ள அதான் சயின்ஸ், அதான் மெடிக்கல் சயின்ஸ். வெளியில் உள்ளவங்களுக்கு இது மாதிரி வியாதி வர்றப்போ அது ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு ஆராய்ச்சி பண்ணி தான் மைக்ரோஸ்கோப் வச்சு அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அப்புறம் அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தோம். அப்புறம் அதுக்கு சரி இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே இது மாதிரி சர்ஜரி பண்ணால் தான் சரியாக போகணும், சர்ஜரியை கண்டுபிடிச்சோம். அப்போ நமக்குள்ளேயே இருந்தாலும் நமக்குள்ளே நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம ஹார்ட்டை நம்ம பார்த்தது கிடையாது. நம்ம இன்னொருத்தவங்க வெளியில் அறுத்து பார்த்தா இதான் ஹார்ட்டு, நமக்கு இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம கூடயே இருந்தாலும் நமக்கு எல்லா உதவிகளும் பண்ணிட்டு வந்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே உள்ள பிரச்சனை ஏற்படுறப்ப தானாகவே அதால் கொஞ்சம் தான் சரி பண்ண முடியும். நிறைய விஷயத்தை நம்ம அறிவை பயன்படுத்தி வெளி உலகத்தில் ஏற்பட்ட அனுபவத்தை பயன்படுத்தி தான் நம்ம அதை க்யூர் பண்ணிக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். பஞ்சபூதங்களும் அப்படித்தான். அது பாட்டுக்கும் நம்ம பிரெயின் நம்ம உடம்பை இயக்கிட்டு இருக்கிற மாதிரி தானாகவே இயங்கிட்டு இருக்கிற மாதிரி நம்மளுடைய அறிவுக்கு தெரியாமல் அதே மாதிரி பஞ்சபூதங்களும் அப்படித்தான். நெருப்பு தான் சமைக்க பயன்படுது, வேற விட்டால் சுடுது இல்லையா? அதுக்கு நம்ம காலை உள்ளே விட முடியுமா? நம்ம தான் புரிஞ்சுக்கிட்டு நம்ம தான் நடந்துக்கணும். இன்றைக்கி இயற்கை பேரிடர்களுக்கு காரணம் நம்ம தான். கடலுக்கு பக்கத்தில் போய் வீடை கட்டுறது, அப்புறம் சுனாமி அடிச்சிருச்சுக்க வேண்டியது, அப்புறம் மழை மேலே போயிட்டு எல்லா மலையும் அடைச்சி எஸ்டேட் கட்டிக்க வேண்டியது, அப்புறம் லேண்ட்ஸ்லைடு ஏற்பட்டு போச்சுன்னு சொல்லி நம்ம கதறது. பஞ்சபூதங்கள் நம்மளை வாழ வைக்குது. நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ரசிப்போம், அதை வணங்குவோம். தூரத்தில் இருப்போம், மழை மேலே கூட குடியிருப்பு தேவையில்லை. அதனால தான் அந்த நிலச்சரிவு ஏற்படுது.
தேவைக்கு மட்டும் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுறீங்களே, அது மாதிரி மலை மேலே போய் எது வேணாலும் செய்யுங்க. நீங்கள் வசிக்கிறதுக்கு மலைக்கு கீழே வந்துடுங்க. கடற்கரை ஓரமாக கடற்குள்ளேயும் போய் செய்யுங்க. நீங்கள் வசிக்கிறதுனா கடலுக்குள்ளே வசிக்காதீங்க, கடலுக்கு ஓரமாக வசிக்காதீங்க, கடல்லேருந்து இத்தனை கிலோமீட்டர் தள்ளி வந்து வசிங்க. அதே மாதிரி ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி கடலில் போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுங்க மீனவர்கள். அது மாதிரி ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி மலை மேலே போய் தோட்ட தொழிலாளர்கள் எல்லோரும் போய் வேலையை முடிச்சுட்டு கீழே வந்துடுங்க. அங்கேயே இருக்காதீங்க. ஆனால் பஞ்சபூதங்களுக்கு நம்மளை வாழ வைக்கும், அதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம வாழுவோம். அது மட்டும்தான் அதுக்கு தெரியும். அது இயற்கையாக ஏற்பட்ட சில சமநிலையை தன்னை சமநிலைப்படுத்திக்கிறதுக்காக சில மூமெண்ட்ஸ் பண்ணுது. அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக நம்ம பண்ண சில சீரழிஞ்ச விஷயங்கள்னால அதை தன்னை பேலன்ஸ் பண்ணி அதை தன்னை ஸ்டெபிலைஸ் பண்ணிக்க பார்க்குது. அதனால் ஏற்படுறது தான் இதனால தான். அதனால் இயற்கை பேரிடர்களுக்கு பஞ்சபூதங்கள் மேலே குற்றம் சொல்லாமல் மனிதர்களை நாமந்தான் ஒதுங்கி அதை நம்பி வாழ்கிறவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு வாழணும். அடுத்த வீடியோ சந்திப்போம். வாழ்க வாழ்க.